எங்கள் அம்மா ஏன் அப்படி உம்முன்னு உட்காந்துக்குது? நாக்கு வாய் வந்துக்கணுமே. என்னங்க வாய் திறக்கிறது? பூரி சுட்டா ஒரு 10 ரூபாய்க்கு கொண்டு விற்கலன்னு நான் இருக்கிறேன். நீங்க வந்து என்ன தேவைங்க கேட்குறீங்க. ஒரு செட்டு பூரி எவ்வளோமா? 20 ரூபாடா. என்னம்மா சொல்கிற? இவ்வளோ கம்மியாக சொல்கிற? கடையில் ஒரு செட்டு பூரி 30 ரூபா 40 ரூபா சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீ ஒரு 5 ரூபா கூட சேர்த்து வைக்க மாட்டியா? கடையில் என்ன பண்றது? ஏதோ ஒரு 10-5 கிடைச்சா போதும் பொழைக்கிறதுக்குன்னு நான் போட்டுட்டு இருக்க. வேலைக்கு போயிட்டு வந்து கொண்டாட்டி பூரி தேய்ச்சி தர, நான் போட்டு தரேன். நீ கொண்டு விட்டுக்கிட்டு வந்துரு. உனக்கு 10-5 நான் தர்றேன். ஐயோ அம்மா, நான் கேட்டது தப்புதாம்மா. இனிமே கேட்க மாட்டேன். ஓடியே போயிரு. இந்த இடத்தோட காலி பண்ணி பேசிட்டு கூட நான் 10-5 சம்பாதிக்கிறத பாப்பனா உன் பழமே நான் கேட்பேன். கிளம்பு. நினைத்த கூவல தாயே. A few moments later. கடைசியில் உன்னையும் பூரி சுட வச்சிட்டாங்க. கேட்டது ஒரு குத்தமாக போச்சு. அதுக்கு தான் வந்து வாய் பேசாதன்னு கேட்டையா? தவளை வாயால் கெடுவாங்க. சரியா போச்சு. அத்தை வந்து இப்போ கேட்பாங்க, எங்கடா பூரி சுட்டன்னு. இதை எடுத்து காட்டினீங்கன்னா மூஞ்சிலே தூக்கி போட்டுருவாங்க. ஒரு நாளைக்கு எப்படிங்கிற தினைக்கும் நாங்கள் உட்காந்து போடுறோம். எங்களுக்கு எப்படி இருக்கும்? சாமி, வேலை நீயே தட்டெடுத்த ஓடு.